அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல் குர்ஆனுடைய 3வது இலக்கை பற்றி உங்களோடு பேசலாம் என்று நினைக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். அல் குர்ஆனுடைய 3வது இலக்கு அல் இபாதா என்ற வணக்கம் வழிபாடு பற்றியதாகும். அல் இபாதா என்பது அப்த் என்ற சொல்லிலிருந்து தோற்றம் பெற்றது. அடிமைத்துவம் என்று நாங்கள் சொல்லுவோம். உண்மையில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முன்னால் எங்களுடைய அடிமைத்துவத்தை விலக்குவது, பூரண கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்வதுதான் இபாதா அல்லது உபூதியா என்று அழைக்கப்படுகின்றது. இந்த இபாதா என்பது அல்லாஹு தாலா திருப்திப்படக்கூடிய பிரகாரம் அவன் விரும்பக்கூடிய அமைப்பிலே எங்களுடைய அனைத்து சொற்களையும் செயல்களையும் அமைத்து கொள்வதுதான். அந்த வகையில் நாங்கள் நோக்குகின்ற போது இபாதத் என்பது முழு மார்க்கம் என்ற விடயத்தையும் உள்ளடக்கியது, அதே போன்று முழு வாழ்க்கையையும் உள்ளடக்கியது என்று எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அல் குர்ஆனிலே சுமார் 275 இடங்களிலே அல் இபாதா என்ற சொற்பிரயோகம், அதிலிருந்து தோன்றிய ஏனைய சொற்பிரயோகங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளமையை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அல் இபாதா என்ற சொல் போலவே அல் இஸ்திஆனா, அல்லாஹ்விடம் உதவி தேடுதல், துஆ கேட்டல் என்ற சொல்லும் இணைந்து பல இடங்களிலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. என்றாலும் அந்த ஒழுங்கிலே இபாதா என்ற சொல்லின் பின்னர் அல் இஸ்திஆனா பயன்படுத்தப்பட்டுள்ளமையை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. இவ்வகையில் நாங்கள் அல் குர்ஆனிலே இபாதா என்ற விடயத்தை நோக்கினால், அல் குர்ஆன் இபாதா ஆம்மா, இபாதாவை பொதுவாக விளக்கி இருக்கின்றது. இபாதாவின் வகைகளை நாங்கள் குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலே ஆரம்பமாக நோக்குவோம். முதலாவதாக, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச பொருட்கள், வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபட்டு பூரணமாக கட்டுப்பட்டு அவைகளின் பணியை செய்து கொண்டிருக்கின்றமையை பொதுவான இபாதத் என்று அழைப்பார்கள். உதாரணமா சூரா மரியம் 93வது ஆயத்திலே அதாவது வானங்களும் பூமியும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றன என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இரண்டாவது வகையை நாங்கள் எடுத்து நோக்கினால் இபாதா ஹாஸா, அது குறிப்பான இபாதத். இதனை மனிதர்கள் அல்லாஹ்வின் மீது கொண்ட நேசத்தின் காரணமாக கட்டுப்படுகின்ற அந்த கட்டுப்பாட்டை குறிப்பான இபாதத் என்று சொல்லுவார்கள். குறிப்பான கட்டுப்பாடு அல்லது வணக்கம், வழிபாடு என்று சொல்லுவார்கள். உதாரணமாக சூரத்துல் ஃபுர்கானிலே 63வது ஆயத்திலே வஇபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியிலே நடக்கின்ற போது பணிவோடு நடப்பார்கள், மடையர்களை எதிர்கொண்டால் சலாம் என்று சொல்லிவிட்டு விலகுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. எனவே அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், உலக விடயத்திலும் சரி மார்க்க விடயத்திலும் சரி பூரணமான கட்டுப்பாடு என்பது அங்கே காணப்படும் என்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. சூரத்து ஜுமரிலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் 17-18வது ஆயத்துகளிலே, ஃபபஷிர் இபாத், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றவர்களுக்கு சுபசோபனம் சொல்லுங்கள். அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல் ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, அவர்கள் அல்லாஹ்வுடைய சொல்லை செவிமடுப்பார்கள், அதனை சிறப்பான முறையிலே நல்ல முறையிலே கட்டுப்படுவார்கள், பின்பற்றுவார்கள். அதே போன்று அல் குர்ஆனிலே நாங்கள் பார்த்தோம் என்றால், குர்ஆனிலே பல இடங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது. சூரத்துல் ஃபுர்கானிலே 1வது ஆயத்திலே தபாரகல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி, தனது அடியார்கள் மீது அப்த் என்ற சொல் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. தனக்கு கட்டுப்படுகின்றவர்கள் மீது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய அல் குர்ஆனை இறக்கி அருளியவன் பரக்கத் நிறைந்தவன், அருள் நிறைந்தவன் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. அல் குர்ஆன் இதனை சொல்லுகின்றது. அதே போன்று நாங்கள் அல் குர்ஆனிலே பார்த்தோம் என்றால், சூரத்துல் ஹிஜ்ரிலே 39-40வது ஆயத்துகளிலே வல உகவி அன்னஹும் அஜ்மஈன், இப்லீஸ் சொல்லுகின்ற வார்த்தை இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், அல்லாஹ்வுக்கு தூய்மையான முறையிலே கட்டுப்படக்கூடியவர்களை தவிர ஏனையவர்களை நான்
வழியை மாற்றி அமைப்பேன் என்று சொல்லி காட்டக்கூடிய அந்த விஷயம். இது முதலாவது அம்சமாக நாங்கள் பார்த்தோம். இரண்டாவது அம்சமாக நாங்கள் பார்ப்போம், அல் குர்ஆனிலே இபாதத் அல்லது கட்டுப்படுதல் அல்லது வணக்கம் வழிபாடு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்தஸ்து பெருமானம் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் நோக்கினால், முதலாவதாக நாங்கள் சொல்ல முடியும், இந்த இபாதத் என்பது மனிதன் படைக்கப்பட்டதன் நோக்கமே இதுதான். குர்ஆன்ல சூரத்து ஜாரியாத்திலே 56வது ஆயத்திலே வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காகவே தான் மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே அது அடிப்படையான தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜோடு மாத்திரம் சுருங்கியதல்ல, அது முழு வாழ்வையும் தழுவியது, முழு வாழ்க்கையோடும் தொடர்பானது என்பதனை எங்களுக்கு கண்டுகொள்ள முடியும். முழு வாழ்வின் நோக்கமே இதுதான் என்றால் அதனை சுருக்க வரையறுக்க முடியாது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த இபாதத் என்பது நபிமார்களின் தூது சொல்லி காட்டக்கூடிய ஒரு முக்கியமான போதனை என்பதனை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அல் குர்ஆனிலே சூரத்து நஹ்லிலே 36வது ஆயத்திலே வலகது பாஸ்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலா, நாங்கள் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு ரசூலை, தூதரை அனுப்பினோம். அவர்கள் சொன்னதெல்லாம் அனி அபுதுல்லா, அல்லாவுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், வஜிதனிபுத் தாகூத், தாகூத்துகளை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் அல்லாத வணங்கப்படுபவற்றை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதுதான் அவர்கள் கூறிய ஒட்டுமொத்த ரிசாலத்துடைய நோக்கமாக இருந்தது. எனவே நபிமார்களுடைய போதனையாக இபாதத் காணப்பட்டது. மூன்றாவதாக, இபாதா என்பது ஒரு பெரிய கௌரவம், இபாதா என்பது ஒரு பெரிய ஒரு கண்ணியம், அது ஒரு தஷ்ரீஃப் என்று நாங்கள் காணுகின்றோம். உதாரணமாக நபிமார்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகின்ற போது வதுக்குர் இபாதன் அபுதனா தாவூத், என்னுடைய அப்த், என்னுடைய அடியார் தாவூதை நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள், என்னுடைய அடியார் ஐயூபை நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள். சூரா சாதிலே 17வது ஆயத், சூரா சாதிலே 41வது ஆயத், சூரா சாதிலே 45வது ஆயத். என்னுடைய அடியார்களான இப்ராஹீமை, இஸ்ஹாக்கை, யாக்கூபை நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள். சூரா சாதிலே 30வது ஆயத், நிஅமல் அப்த், அவர்கள் எல்லாம் சிறந்த அடியார்களாக இருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சூரா ஜுஹ்ருஃபிலே 59வது ஆயத்திலே இன்ஹுவ இல்லா அப்துன், அவர் ஒரு அப்தாக, அடிமையாக, எனக்கு கட்டுப்படக்கூடிய ஒருவராக இருந்தார் என்று சொல்லுகின்றது. அதே போன்று நாங்கள் அல் குர்ஆனிலே காணுகின்றோம், அல்ஹம்துலில்லா அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய அப்த், அடியார் என்று குறிப்பிடுகின்றார். அத்தகைய அடியாருக்கு குர்ஆனை இறக்கியவன் புகழுக்குரியவன், அவனுக்கே அனைத்து புகழும் என்று சூரா அல் கஹ்ஃப் 1வது ஆயத் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன், இரவு நேரத்திலே தன்னுடைய அடியாரை அழைத்து சென்ற அல்லாஹ் தூய்மையானவன், இஸ்ரா என்று நாங்கள் சொல்லுகின்றோம். எனவே இங்கெல்லாம் அப்தென்ற அந்த சொல், எனவே இந்த அப்தென்ற சொல் எங்களை பொறுத்தவரையில் நபிமார்களுக்கு பயன்படுத்தப்பட்ட அதே சொற்பிரயோகம். எனவே அது ஒரு பெருமானமுள்ள ஒரு பெரிய ஒரு கௌரவம் என்பதனை நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள முடிகின்றது. மூன்றாவது அம்சமாக நாங்கள் பார்ப்போம், இபாதத்துடைய தூண்கள் அல்லது அர்கானுல் இபாதா என்று நாங்கள் சொல்வோம். 2 முக்கியமான தூண்கள் இபாதத்துக்கு காணப்படுகின்றது. முதலாவதாக, ஒரு உயர்ந்தபட்ச அன்பின் காரணமாகத்தான் நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றோம். அல்லாஹு தாலா இவை அனைத்தையும், மனிதனை படைத்தான், பிரபஞ்சத்தை படைத்தான், அதனை மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்தான், ஏராளமான நிஅமத்துகளை, எண்ண முடியாத நிஅமத்துகளை கொடுத்தான். எனவே நேசிப்பதற்கு மிக பொருத்தமானவன் அவன். எனவே அந்த நேசத்தின் காரணமாக, அவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக நாங்கள் அவனுக்கு கட்டுப்படுகின்றோம், அவன் சொன்ன பிரகாரம் இருப்போம், அவன் சொன்ன பிரகாரம் வணங்குவோம், அவன் சொன்ன பிரகாரம் உலகத்திலே இருப்போம் என்று ஒருவன் யோசிப்பது ஒரு இயல்பான ஒரு விடயம். இதுதான் முதலாவது தூண், முதலாவது அடிப்படையாக காணப்படுகின்றது. உதாரணமாக சூரத்து தௌபாவிலே 24வது ஆயத்தை நாங்கள் எடுத்தோம் என்றால், உங்களுடைய பிள்ளை குட்டிகள், பெற்றோர்கள், சகோதரர்கள், கணவன் மனைவி, குடும்பம், சொத்து, வியாபாரம் அனைத்தையும் விட அல்லாஹ்வை நாங்கள் நேசிப்போம், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்போம் என்று சொல்லுவதற்கு காரணம்
அப்படி ஒரு முஸ்லிம் நினைப்பதற்கு காரணம் இதுதான் அடிப்படையான ஒரு அம்சம். இந்த நேசத்தின் காரணமாக, நேசத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல். இரண்டாவது ஒரு அடிப்படை தான் நாங்கள் சொல்லக்கூடிய இரண்டாவது மிக முக்கியமான ஒரு அடிப்படையான அம்சமாக இது காணப்படுகின்றது. இரண்டாவது அடிப்படை தான் காயத்து துல் என்று சொல்லுவார்கள். வல் ஹுது, அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுவது, பூரணமாக கட்டுப்படுவது. அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவிலே நாங்கள் சொல்வது போல இய்யாக நஅபுத், உன்னையே நாங்கள் கட்டுப்படுகிறோம், உனக்கே நாங்கள் அடிபணிகின்றோம், உன்னையே இபாதத் செய்கின்றோம். இது ஒரு பூரண கட்டுப்பாடு. வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகின்றோம், உன்னிடமே நாங்கள் துஆ கேட்கின்றோம். எனவே இது ஒரு பூரண கட்டுப்பாடு தொடர்பாக பேசக்கூடிய ஒரு விஷயமாக காணப்படுகின்றது. எனவே இந்த வகையிலே இரண்டு முக்கியமான ருக்குன்கள் காணப்படுகின்றது. நான்காவது தலைப்பாக இபாதத்தின் ஷர்த்துகளை, நிபந்தனைகளை நாங்கள் நோக்கினால், முதலாவதாக அல்லாஹு தாலா இஹ்லாஸ், மன தூய்மை, உல தூய்மை என்று நாங்கள் சொல்லுகின்றோம். குர்ஆனிலே இஹ்லாஸ் தொடர்பாக நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றது. இஹ்லாஸ் இருந்தால் அதனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், இல்லாத போது அதற்கு பெருமானம் இருக்காது. வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ, அல்லாஹு தாலா உங்களுக்கு ஏவி இருப்பதெல்லாம் அவனை வணங்குமாறோ, முஹ்லிசீன, இஹ்லாஸோடு, தூய்மையான எண்ணத்தோடு நீங்கள் அவனை வணங்குங்கள் என்று சூரா பையினா 5வது ஆயத் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. இதே போன்று சூரத்துல் கஹ்ஃபிலே 110வது ஆயத், ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகின்றாரோ அவர் நல்ல அமல்களை செய்யட்டும், அந்த அமல்கள் செய்கின்ற போது அவர்கள் இன்னொருவரை இணை வைக்காமல் இருக்கட்டும். அதாவது அற்ப முகஸ்துதியும் கூட ஷிர்க் என்ற கருத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. முகஸ்துதிக்காக அல்ல, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி உண்மையாக செயல்படுதல். அல் குர்ஆனிலே நாங்கள் காணுகின்ற இன்னொரு மிக முக்கியமான ஆயத்தான் சூரத்து நிசாவிலே 125வது ஆயத்திலே, வமன் அஹ்சனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், அல்லாஹ்வுக்கென்று முகத்தை திருப்பிக் கொள்வது, வஹு முஹ்சின், அவர் நல்ல விடயங்களை செய்தவராக அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி என்ற இந்த சொல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது நிபந்தனை தான் எங்களுடைய இபாதத், வணக்கம், வழிபாடு, உலக செயல்பாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அது இஸ்லாமிய ஷரியாவுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். குர்ஆன் உதாரணமாக நாங்கள் பார்த்தோம் என்றால் சூரா கஹ்ஃபிலே 110வது ஆயத்திலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, ஸாலிஹான அமல்களை அவர்கள் செய்யட்டும். ஸாலிஹான அமல் என்று சொல்லுகின்ற போது அது அல்லாஹு தாலா காட்டிய முறையில் நாங்கள் செய்வதனை குறித்து நிற்கின்றது. அதே போன்று சூரத்துல் முல்கிலே 2வது ஆயத்திலே லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, யார் அழகான முறையிலே செயல்படுகின்றவர் என்று சோதிப்பதற்காக வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹு தாலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் என்று சொல்லப்படுவதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. அடுத்த இன்னொரு தலைப்பு, 6வது தலைப்பு, அல் குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலே நாங்கள் இபாதத்தை நோக்கினால் அல் குர்ஆன் தூண்டக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம், ஒருவனை இபாதத்தின் பால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்கு தூண்டக்கூடிய அம்சங்கள் எது அவனை தூண்டுகின்றது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட தூண்டுகோலாக அமைகின்ற விஷயங்கள் எவை? முதலாவதாக நாங்கள் சொல்லுகின்றோம், ஒருவனிடம் இயல்பாக ஏற்படக்கூடிய தூண்டல். உதாரணமாக அவனுடைய இயல்புணர்வின் காரணமாக படைப்பாளனை உணர்ந்து கொள்கின்றான், அந்த படைப்பாளனுக்கு கட்டுப்படுகின்றான். உதாரணமாக குர்ஆனிலே நாங்கள் பல சூறாக்களை இதற்கு உதாரணமாக குறிப்பிட முடியும். சூரத்துல் அன்கபூத்திலே 65வது ஆயத்திலே ஃபஇதா ரகிபு ஃபில் ஃபுல்க், அவர்கள் கடல் பிரயாணம் செய்தால் அவர்களை சூழ அலைகள் எழும்புகின்ற போது அவர்கள் இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு அல்லாஹ்வை அழைப்பார்கள். ஆனால் அவர்களை அல்லாஹு தாலா காப்பாற்றி விட்டால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நிராகரித்து விடுகின்றார்கள், இணை வைத்து விடுகின்றார்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. எனவே
இயல்பாக ஒரு கஷ்டம் ஏற்படுகின்ற போது, சோதனை ஏற்படுகின்ற போது அவனுடைய அந்த இயல்புணர்வு வேலை செய்யும். இயல்பாக கடவுளே கடவுளே அல்லாஹ் அல்லாஹ் என்று அவர்கள் அழைப்பார்கள். இரண்டாவது தூண்டல் தான் தேவை. அவனுடைய தேவை, மனிதனுக்கு இயல்பாக ஒரு தேவை இருக்கின்றது. கடவுள் ஒன்றை நாடி நிற்கின்ற தேவை இருக்கின்றது. குர்ஆன் சொல்லுகின்ற சூரத்துல் ஃபாத்திர் 15வது ஆயத்திலே, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, அன்துமுல் ஃபுக்கராஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் தேவையுள்ளவர்களாக நீங்க இருக்கின்றீர்கள். வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், ஆனால் அல்லாஹு தாலா தேவை அற்றவனாக இருக்கின்றான். அவனுக்கு எந்த விதமான தேவையும் மனிதனிடத்தில் இல்லை. ஆனால் மனிதனுக்கு அல்லாஹ்வின் பால் தேவை இருக்கின்றது. மூன்றாவது தூண்டல், நாங்கள் சொல்வோம், மனிதனுக்கான மிக முக்கியமான தூண்டல்களில் ஒன்றுதான் ஷரியா ரீதியான தூண்டல்கள். இஸ்லாமிய ஷரியா சொல்லுகின்றது. உதாரணமாக இஸ்லாமிய ஷரியா ஆசையூட்டி இருக்கின்றது இபாதத் செய்யுமாறு. அதே போன்று அதற்கு முரணாக நடந்து கொள்கின்ற போது எச்சரித்தும் இருக்கின்றது. உதாரணமாக சூரா அல் அம்பியாவில் 90வது ஆயத்தை பார்த்தால், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கொடுத்தான். இதற்காக அவர்கள் நன்றி செலுத்தினார்கள். இன்னஹும் கானு யுசாரிஊன ஃபில் கைராத். அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகள், அவர்கள் எல்லோரும் மிக வேகமாக விரைந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். வயதுஊனனா ரகபன் வரஹபா, அவர்கள் ஆசையோடும் அச்சத்தோடும் இவ்வாறு ஈடுபட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. எனவே ஒரு மனிதனிடம் ஷரியா ரீதியான தூண்டல் காரணமாக ஒரு ஆசையும் அதே போன்று ஒரு அச்சமும், விடுவதற்கு அச்சமும் செய்வதற்கான ஆசையும் அங்கே ஏற்படுகின்றது. இரண்டாவதாக அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான தூண்டல் தான் தவாஃபிஉல் மஹப்பா வத் தஅதீம். மஹப்பத், அல்லாஹ்வின் மீதான நேசத்தின் காரணமாக, அவனை மகத்தானவனாக கருதுவதன் காரணமாக அவனுக்கு கட்டுப்படுவது. ஹுவ அஹ்லுத் தக்வா வ அஹ்லுல் மக்ஃபிரா. இது இன்னொரு மிக முக்கியமான தூண்டல். அல்லாஹு தாலா சூரா முத்தஸ்ஸிரில் 56வது ஆயத்திலே இதனை சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் தக்வா உள்ளவர்களாக இருந்தார்கள், அவர்களுக்கு அல்லாஹு தாலா மக்ஃபிரத்தை கொடுத்தான் என்று இத்தகைய மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லா, ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை மிக கடுமையாக நேசிக்கின்றவர்களாக இருப்பார்கள் என்று சூரத்துல் பக்கரா 165வது ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான். எனவே நேசத்தின் காரணமாக கட்டுப்படுதல், அடிபணிதல், பூரண கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தல். மூன்றாவது இன்னொரு தூண்டல் தான் நன்றி செலுத்துவதற்கான அந்த இயல்பான உணர்வின் காரணமாக, அந்த தூண்டலின் காரணமாக. அல்லாஹ் தாலா எங்களுக்கு எத்தனையோ விடயங்களை தந்திருக்கிறான். நாங்கள் எப்படி அவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியும், அவனுக்கு நாங்கள் எப்படி கட்டுப்படாமல் இருக்க முடியும் என்ற அந்த தூண்டுகோல், அந்த உணர்வின் காரணமாக. வமாபிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், உங்களிடம் இருக்கின்ற நிஅமத்துகள் எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து கிடைத்தவை தான் என்று அல்லாஹ் சூரத்துன் நஹ்லிலே 53வது ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான். வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமு வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நீங்கள் எண்ணிக்கை அனுப்பிட்டால் எண்ண முடியாத அளவுக்கு நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வஷ்குரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துன் நஹ்லில் 114வது ஆயத்திலே சொல்லுகின்றான். எனவே இது ஒரு இயல்பான அவனுடைய தூண்டலாக இருக்கின்றது. அடுத்த ஒரு 6வது தலைப்புக்கு நாங்கள் சென்றால், இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய வணக்கங்கள், வழிபாட்டுடைய வடிவங்கள் எத்தகையது என்று நாங்கள் நோக்கினால், முதலாவதாக இபாதத் கௌலியா என்ற சொல் சார்ந்த இபாதத்துகள். உதாரணமா அல்லாஹ் தாலா சூரத்துன் நஹ்லில் 125வது ஆயத்திலே சொல்லுகின்றான், உதுஉ இலா சபீலி ரப்பிக், அல்லாஹ்வுடைய பாதையின் பால் மக்களை அழைப்பு விடுங்கள், பில் ஹிக்மா, அறிவுபூர்வமாக, வல் மௌஇதத்தில் ஹசனா, அழகிய உபதேசத்தினூடாக, வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்சன், தர்க்கம் புரிய வேண்டி ஏற்பட்டால் அழகான முறையிலே தர்க்கம் புரியுங்கள். இங்கு அழைப்பு விடுத்தல், அழகிய உபதேசம், அழகிய தர்க்கம் என்பதெல்லாம் பேச்சோடு தொடர்பான ஒரு விஷயம், பேச்சோடு தொடர்பான வணக்கமாக இருக்கின்றது. குர்ஆன் சூரத்துன் நஹ்லிலே 98வது ஆயத்திலே, ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஇஸ் பில்லாஹ், நீங்கள் குர்ஆனை ஓதினால் அஊது பில்லாஹ் என்று சொல்லுங்கள். வாயால் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, ஆனால் அதற்கு நன்மை கிடைக்கின்றது. வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடம் துஆ கேளுங்கள்
நான் உங்களுக்கு தருகின்றேன். துஆ என்பது வாயால் சொல்லுகின்ற ஒரு வணக்கம். இரண்டாவது இபாதத் கல்பியான்னு நாங்கள் சொல்லுவோம், உள்ளத்தால் செய்கின்ற வணக்கம். லைசல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய முகத்தை பல திசைகளிலே திருப்புவதல்ல, வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லா, அல்லாவை, மறுமை நாளை, மலக்குகளை, வேதங்களை, நபிமார்களை நம்புவதுதான் உண்மையான நன்மையான செயல் என்று அல்லாஹ் சூரத்துல் பக்கராவிலே 177வது ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அல் பிர் என்று சொல்லக்கூடிய நன்மையான காரியம், நல்ல விஷயங்கள் எது, எந்த விடயங்கள் நல்ல விஷயங்கள், ஈமானோடு தொடர்பான விஷயங்கள் என்று இங்கே சொல்லப்படுகின்றது. எனவே இது உள்ளத்தோடு தொடர்பான வணக்கம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அதே போன்று வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுங்கள். இது நம்பிக்கையோடு தொடர்பான, நம்பிக்கையோடு நீங்கள் அல்லாஹ்வுக்கு பொறுப்பு சாட்டுங்கள் என்று சூரத்துல் மாயிதா 23வது ஆயத்து எங்களுக்கு சொல்லுகின்றது. வ அனீபு இலா ரப்பிக்கும், நீங்கள் அல்லாவை சார்ந்து அல்லாவை நோக்கி செல்லுங்கள். இனாபா என்று நாங்கள் சொல்லுவோம். அது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். அல்லாஹ் மன்னிப்பான் என்ற நம்பிக்கையோடு தொடர்பான இன்னும் நிறைய போதனைகளை நாங்கள் அல் குர்ஆனிலே கண்டுகொள்ள முடியும். மூன்றாவது தான் இபாதத் பதனியா என்ற உடல் சார்ந்த இபாதத். உதாரணமாக நாங்கள் அத்தகைய ஒரு இபாதத் தான் அல்லாஹு தாலா குர்ஆனிலே சூரத்துல் ஹஜ்ஜிலே 77வது ஆயத்திலே சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இர்கஉ, ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள், வஅபுது ரப்பக்கும், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், வஃஅலுல் கைர், நல்ல விஷயங்களை செய்யுங்கள். முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, மனித குலத்துக்கு நல்ல விஷயங்களை செய்யுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், வெற்றி பெறுவீர்கள். இப்படி குர்ஆன் சொல்லுகின்ற, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத் மின் யௌமில் ஜுமா, ஜும்மாவுடைய தினத்திலே தொழுகைக்காக நீங்கள் அழைப்பு விடுக்கப்பட்டால் விரைந்து சென்று தொழுங்கள். இபாதத் பதனியா. நான்காவது இபாதத் மாலியா என்ற செல்வத்தோடு தொடர்பான இபாதத், ஜகாத், சதகா, அதே போன்று கஃபாரா, இது போன்ற விஷயங்களை எங்களுக்கு இதற்கு உதாரணமாக சொல்ல முடியும். ஐந்தாவது, இவை அனைத்தும் இணைந்த அல்லது இவற்றில் பல இணைந்த இபாதத், முஷ்தரிகா, இணைந்த இபாதத்துகள். உதாரணமா ஹஜ்ஜை நாங்கள் எடுத்தால், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, சூரா ஆல இம்ரான் 97. இந்த ஹஜ் என்பது பணத்தால் செய்கின்ற இபாதத் இருக்கின்றது, உடலால் செய்கின்ற இபாதத் அங்கே இருக்கின்றது, எல்லாம் இணைந்த ஒரு வகை இபாதத். தொழுகையை கூட நாங்கள் எடுத்தால், தொழுகையில இபாதத் கல்வியா இருக்கின்றது, உள்ளத்தோடு தொடர்பான இபாதத், சொல்லோடு தொடர்பான இபாதத், செயலோடு தொடர்பான இபாதத். குர்ஆன் சொல்லுகின்றது, இன்ன சலாத்தி வனுசுக்கி, என்னுடைய சலாத் தொழுகையும் என்னுடைய கிரியைகளும், வமஹியாய வமமாத்தி, எனது முழு வாழ்க்கையும் எனது மரணமும் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி என்று சூரா ஆல இம்ரான் 162வது ஆயத் சொல்லுகின்றது. அடுத்த ஒரு மிக முக்கியமான இன்னும் ஒரு தலைப்பு தான் 7வது தலைப்பாக எங்களுக்கு இதனை அடையாளப்படுத்த முடியும். ஒருவன் இபாதத் செய்வதன் ஊடாக அவனுக்கு கிடைக்கின்ற பயன்கள் என்ன அல்லது விளைவுகள் என்ன, இபாதத்தினூடாக கிடைக்கின்ற லாபங்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தோம் என்றால், அது ஒரு உண்மையில் பெரியதொரு பகுதி, நாங்கள் உணர வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதியும் தான். அந்த பகுதியை நாங்கள் நோக்கினோம் என்றால், அல்லாஹு தாலா பல ஆசார்களை, விளைவுகளை சொல்லுகின்றான். உதாரணமாக சூரத்துன் நஹ்லிலே 90வது ஆயத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால், இன்னல்லாஹ யஅ்முரு பில் அத்லி வல் இஹ்சான், நிச்சயமாக அல்லாஹு தாலா நீதியாக நடந்து கொள்வதனையும் நல்ல விஷயங்களை செய்வதனையும் ஏவுகின்றான். வஈதா இதில் குர்பா, நெருக்கமானவர்களுக்கு கொடுக்குமாறு சொல்லுகின்றான். வயன்ஹா அனில் ஃபஹ்ஷா இவல் முன்கர், மானக்கேடான மோசமான வல் பகி, அத்துமீறக்கூடிய விஷயங்களை தவிர்ந்து கொள்ளுமாறும் சொல்லுகின்றான். எனவே உலகத்திலே நல்லது பரவ வேண்டுமா, உலகத்திலே மோசமானது நீங்க வேண்டுமா, அது இபாதத்தின் ஊடாக ஏற்படுகின்றது என்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. இபாதத்தின் ஊடாக அல்லாஹு தாலா தரக்கூடிய இன்னொரு விஷயம் குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். சூரத்துல் அஅராஃபிலே 96வது ஆயத்திலே சொல்லுகின்றான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு
வத்தகவு லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். வானங்கள் பூமியுடைய கதவுகளை அல்லாஹு தாலா, பரக்கத்தின் கதவுகளை அல்லாஹு தாலா திறந்து விடுவான். அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்கின்ற போது, ஈமான் கொள்கின்ற போது ஒரு கிராமத்தவர்களுக்கு இவையெல்லாம் கிடைக்கும். இபாதத்துக்குரிய கூலி, தக்குவாவுக்குரிய கூலி, ஈமானுக்குரிய கூலி என்று நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. அதே போன்று சூரத்துல் மாயிதாவிலே 65வது ஆயத்திலே வலவ் அன்ன அஹ்லல் கிதாபி ஆமனு வத்தகவ் லகஃபர்னா அன்ஹும் ஸய்யிஆத்திஹிம், நாங்கள் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்போம், சுவர்க்கத்திலே நுழைய செய்வோம். இபாதத்துக்கான கூலியாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி பல வகையான கூலிகளை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள், நிச்சயமாக அல்லாஹு தாலா பொறுமையாளர்களோடு இருக்கின்றான். எனவே இது ஒரு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விளைவு. மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமின், யார் ஈமானோடு ஒரு நல்ல காரியத்தை செய்கின்றாரோ ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை நாங்கள் கொடுப்போம். வலனஜிஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், சூரத்துன் நஹ்லிலே 97வது ஆயத்திலே இது போன்ற விளைவுகளை நாங்கள் அல் குர்ஆனிலே நிறைய கண்டுகொள்ள முடிகின்றது. அடுத்தது இறுதியாக இபாதத் தொடர்பாக நாங்கள் நோக்குகின்ற போது இன்னொரு மிக முக்கியமான அம்சம்தான் இபாதத்துடைய நோக்கம் என்ன, நாங்கள் ஏன் இபாதத் செய்கின்றோம், நோக்கம் என்ன என்றால், மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறான், எனவே நாங்கள் செய்கின்றோம் என்ற அந்த நோக்கம். அவன் படைத்தான், அவன் எங்களுக்கு அனைத்தையும் தந்திருக்கிறான், எனவே நாங்கள் அவனை வணங்குவோம், அவனை மாத்திரம் நாங்கள் நாடி நிற்போம் என்று சொல்லக்கூடிய அந்த நியாயம். அதற்கு மேலதிகமாக அல்லாஹு தாலா பல நோக்கங்களை பல இபாதத்துகளுக்கும் சொல்லுகின்றான். உதாரணமா சூரத்து தாஹாவிலே 14வது ஆயத்தை நாங்கள் எடுத்தால், ஃபஅபுதுனி வஅகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என்னை ஞாபகப்படுத்துவதற்காக தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். ஏன் தொழ வேண்டும்? அல்லாவை நினைவு கூறுவதற்காக நாங்கள் தொழ வேண்டும். அடிக்கடி நாங்கள் அல்லாவை நினைவுபடுத்த வேண்டும், ஞாபகப்படுத்த வேண்டும், மறந்து விடக்கூடாது. நினைவுபடுத்துவதற்காக தொழுங்கள். வஅகிமிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான மோசமான விடயங்களை விட்டு உங்களை தடுக்கும் என்று சூரத்துல் அன்கபூத் 45வது ஆயத் சொல்லுகின்றது. எனவே மோசமான விடயங்களை ஒருவன் செய்து கொண்டு தொழுகின்றான் என்றால் உண்மையாக அவன் தொழவில்லை என்று கூட சொல்லுவார்கள். அதே போன்று நோன்புடைய நோக்கம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், முன் சென்ற சமூகங்கள் போன்றே உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கான காரணம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக, தக்வா உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இதே போன்று ஹஜ்ஜுக்கு நோக்கம் இருக்கின்றது, ஜகாத்துக்கு நோக்கம் இருக்கின்றது, ஏனைய இபாதத்துகளுக்கு நோக்கம் இருக்கின்றது. எனவே இந்த வகையிலே இபாதத் என்பது அல் குர்ஆனுடைய மிக முக்கியமான நோக்கம். இபாதத் தொடர்பாக விளக்குவது, நாங்கள் அல்லாஹ்வுக்கு சரியான முறையிலே கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுக்கு எங்களுடைய அடிமைத்துவத்தை சரியான முறையிலே நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுக்கு பூரணமாக கட்டுப்படுவதற்கான முறைமைகள் இருக்கின்றது, தூண்டல்கள் இருக்கின்றது, அதன் விளைவுகள் இருக்கின்றது. இவற்றை நாங்கள் அறிந்து எங்களுடைய வணக்கங்களை, வழிபாடுகளை, கட்டுப்பாடுகளை சரியான முறையில் அமைத்துக் கொள்கின்ற போது அதன் உண்மையான விளைவு உலகத்துக்கு உண்மையில் நாங்கள் ஒரு நல்ல பற்றுள்ள மனிதாபிமானமுள்ள ஒருவன் என்பதனை எங்களுக்கு விளக்குவதற்கு போதுமானது. இபாதத் என்பது மறுமையோடு மாத்திரம் தொடர்பானதல்ல, அது உலகத்தோடும் தொடர்பானது. இபாதத் என்பது உண்மையில் தனி மனிதரோடு மாத்திரம் தொடர்பானதல்ல, அது அடுத்த மனிதர்களுக்கும் பயனளிக்க கூடியது என்ற வகையில் சிறப்பாக நாங்கள் இபாதத் செய்வோம். முழு வாழ்வும் இபாதத் என்பதனை விளங்கி வணங்கி வழிபட்டு முழு வாழ்க்கையையும் நன்மை தரக்கூடியதாக, சுவர்க்கத்தை உருவாக்கக்கூடிய செயல்பாடுகளாக எங்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும் ஒழுங்குபடுத்திக் கொள்வோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.